மிதுனம். இந்த இழப்பு வரும். என்ன இழப்பா இருக்கும்? இந்த மாதம் வேலையை விட்டு தூக்க போறாங்களா? இல்ல பொருளாதாரத்துல நீங்க ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறீங்களா? இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம். எந்தெந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. புதுசா வரவங்க நம்மளுடைய சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க பாருங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது ஒரு முக்கியமான பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. இந்த டிசம்பர் மாத ராசி பலன்ல மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பாத்துடலாம். உங்களுடைய ராசிக்கு இப்ப கிரக நிலைகள் ஓவராலா எப்படி இருக்கு இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா, சனி பகவான் 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. ராகு உங்களுடைய 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 முக்கியமான கிரகங்களும் உங்களுடைய 7ஆம் வீட்டுல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதத்துல. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான புதனே போய் அமர்ந்துட்டாரு. உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுக்கு கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ரைட் இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இழப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்றேன் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நான் இந்த மிதுன ராசி இருக்க மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கரியர்ல ப்ராப்ளம்ஸ் வர்றதா சொல்றாங்க. they are facing the setbacks. ஆல்ரெடி இருக்கிற கரியரை விட்டுட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால எனக்கு இது பெரிய இழப்பா வந்துருமா, பினான்சியலா நான் ரொம்ப அடி வாங்கிடுவேனா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அச்ச உணர்வுல இருக்காங்க. அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். மிக தெளிவா நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன். இந்த கோச்சாரம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு ராசியில இருந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. கடந்த 5-6 மாதமாவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க், அதாவது ஒர்க் லைஃப்ல சில பல அரசியல்கள் இருக்கும், ரொம்ப பாலிடிக்ஸ் நடந்திருக்கும். உங்களோட பாசஸ், உங்களோட ஹையர் அபிஷியல் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸே உங்களுக்கு பெருசா கிடைச்சிருக்காது. நிறைய உழைப்ப போட்டிருப்பீங்க, உங்களோட ஐடியாஸும் உங்களோட இன்டெலிஜென்ஸையும் நீங்க நிறைய இடத்துல பண்ணிருப்பீங்க. பட் அதுக்கான ஒரு பிரதிபலன் இல்ல, அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் பெருசா ஒரு 4-5 மாசமாவே உங்களுக்கு இல்ல. ஏன்னா சனி பகவான் என்ன இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு உங்களோட கரியர், 10ஆம் இடம் என்பது உங்களுடைய கரியர், உங்களோட வேலை. பெரிய அளவுல பினான்சஸும் உங்களால பெருசா சேர்த்து வைக்க முடியாமலே போகுது. சில பேருக்கு வர்ற காசுமே கையில நிக்க மாட்டேங்குது, அதுவுமே விரயமாயிட்டே இருக்கு. இது எப்படின்னா ஒரு 4-5 மாசமாவே இதை ரிப்பீட்டடா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு, இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஓவர் கம் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான புதன் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. இதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ராசிநாதன் என்பவர் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒருத்தர். ஓகேவா? 6ஆம் இடம் என்பது என்னங்க, ரணம், ரோகம், சத்ருஸ்தானம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிஷன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் ஒர்க் லைஃப்ல, இதை எல்லாத்தையுமே சமாளிச்சு நீங்க வெளியே வரக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஏன் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கிடைக்குதுன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அந்த வீட்டோட அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க, உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ நீங்க யாரெல்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கூடயுமே ஒரு கான்பிடென்ட்டா நீங்க போய் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் உங்க மனசுல இருக்கும், தெம்பும் இருக்கும். பகவான் இனிமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 8 months அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த 8 monthsமே சனி பகவான டைரக்டா பாத்துருவாரு. இதுதாங்க மிதுனத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒர்க் லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மிதுன புதன் அப்படின்றது பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சாமர்த்தியம், சாதுரியம். அவங்க பேச்சாலையும் அவங்க அறிவாலையும் பணம் சம்பாதிக்கிறவங்க. அவங்க தே ஆர் வெரி எக்ஸலன்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டு, பிஆர் ஏஜென்ட், மீடியா, இந்த மாதிரி துறைகள் எல்லாமே புதனான நல்ல ஒரு சாதனையாளரா வர முடியும்.
இந்த மிதுன ராசியில இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள தான் மோஸ்ட்லி அவங்க இருப்பாங்க. ஏன்னா புதன் சார்ந்த துறைகள் இது எல்லாமே. அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணிடுறாரோ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. 2ஆம் இடம் என்பது காசுங்க, நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அசட்ஸ், காசு, அப்புறம் உங்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பம், இதுதான் வந்து 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டுல இருந்து அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பாத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் வீட்டையும் பாத்துடுறாரு. அப்போ எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததோ, தடைகள் இருந்ததோ, தாமதங்கள் இருந்ததோ, உங்களை முன்னேற விடாம உங்க ஒர்க் லைஃப் தடுத்து இருந்ததோ, அது எல்லாமே வந்து குரு பகவானுடைய இந்த சுபத்துவம் வாங்கிய ஒரு பார்வையால நிவர்த்தியாவது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் இருக்காரு இல்லையா, அவருக்கு குருவோட பார்வை கிடைச்சிருது. எப்படின்னு தானே கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், தனுசு ராசி, மீன ராசி, இந்த 2 வீட்டோட அதிபதியும் குரு பகவான். அவர் எங்க இருக்கிறாரு, உங்களுடைய ராசி மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டுல போயிட்டு உச்சமடைறாரு. இப்போ குருக்கு பாருங்க 5, 7, 9 இதுதான் குருவோட பார்வைகள். இதுல கடக ராசியில இருந்து 5ஆம் வீட்டா வர்றது என்னது, விருச்சிக ராசி. இப்ப அந்த வீட்டுலதான் உங்க ராசிநாதனான புதன் வந்து அமர்ந்திருக்கிறாரு இல்லையா. அப்போ அந்த புதனுக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையா பாத்துடுறாரு. மீன ராசி வந்து அதே குருவோட ராசின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அந்த வீட்டுல யார் உட்கார்ந்துருக்கா, இப்போ கோச்சார ரீதியா சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்போ ஒரு ராசிநாதனும் வலுப்பெறுறாரு. தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்க சனி பகவான் என்பவர் தொழில்காரகனே. எல்லாருக்குமே பொதுவாவே அவர் தான் வந்து தொழில்காரகன். சனி பகவான் தான் தொழில்காரகனா வர்றாரு. கர்மா, இந்த பிளான்ட் ஆஃப் கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ 2 முக்கியமான கிரகங்களை வந்து சுபத்துவம் வாய்ந்த ஒரு குரு பாக்குறது அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு பெரிய ரிலீஃப் ஒண்ணு கிடைக்கும். யாராவது வந்து இந்தியா தாண்டி வேற எங்கேயா போகணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து வெளிநாட்டுல போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதத்துல, டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு ஃபாரின் தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் வீட்டுல இருந்து சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டை பாக்குறாரு. 12ஆம் இடம் என்பது ஃபாரின் டிராவல், விரயம், வெளிநாட்டு வாழ்க்கை, இது எல்லாமே வந்து 12ஆம் பாவம். சரியா. அப்போ இது யாருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கும்போது, ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நிச்சயமா அந்த வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்துல. இல்ல அப்படின்னா மிதுன ராசிக்கு இப்ப சனி மகாதசை நடக்குது, அவர் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு, உங்க 10ஆம் அதிபதி வந்து ராசில இருந்து நல்லா இருக்காருன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணுங்க, நடக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்க ராசில இருந்து 3ஆம் வீட்டுல வந்து கேது பகவான் இருக்காரு, உங்க ராசில இருந்து 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் சேஞ்ச் ஆஃப் லொகேஷன், இடம் மாற்றத்துக்கு இந்த மாதம் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணீங்க. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ட்ரை பண்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிளிக் ஆகும். இந்த மாதம் டிசம்பர் மாதம் பார்க்கும்போது உங்க ராசிநாதன் ஆன புதன் பகவான் எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட், அதாவது சூப்பரான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் பாவம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகளை நீங்களே ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு இந்த மாதம் வந்துருவீங்க, கவலையே வேண்டாம். தேங்க்யூ சோ மச் மக்களே. இந்த வீடியோவை யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை அனுப்பி வைங்க. ரிஷப ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் மறக்காம செக் பண்ணுங்க.